நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். உச்சநிலை தலைவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது. வாட் ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் கியூரியோ. வாட் ஐ ரிசீவ் ஃப்ரம் கியூரியோ. பிரியமானே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சொல் மூல மொழியில் யாவே யாவே அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வேதத்தை படிக்க விரும்புகிறவர்கள் குறித்து கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் 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 என்ற தமிழ் சொல் மூல மொழியில் எபிரேயத்தில் யாவே 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 என்று இருக்கிறது. யாவே என்பதுதான் பின் நாட்களில் ஒரு பிறவோடு கூட யெகோவா என்று தெரிந்து வந்தது. மொழி பிறழ்வு யெகோவா என்று வந்தது. அது உருவாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, யாவே என்று சொன்னால் இருக்கிறவராக இருக்கிறவர், இருக்கிறவர், அன்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவர். அதுக்கு தான் யாவே யாவே. அதை கர்த்தர் கர்த்தர் மொழிபெயர்த்திருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் 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 என்று வருகிற இடம் பிரியமானவர்களே கியூரியோ என்ற கிரேக்க சொல். கியூரியோ KURIOS. பொதுவாக உச்சரிக்கும் போது இந்த எஸ் சைலண்டாக இருக்கும். கியூரியோ. கியூரியோஸ் அப்படின்னு சொன்னால் தலைவர், சுப்ரீம் அத்தாரிட்டி. இப்போ நம்ம சொல்கிறோம் முதலமைச்சர், தலைமை அமைச்சர், பிரதம மந்திரி அப்படிங்கிறதுக்கு நல்ல தமிழில் தலைமை அமைச்சர், சுப்ரீம். ஒரு ஜனநாயக நாட்டில் கான்ஸ்டியூஷன் சுப்ரீம். கான்ஸ்டியூஷனா சுப்ரீம். அந்த கான்ஸ்டிடியூஷனை மக்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதில் உள்ள மாற்றங்களை செய்கிறதெல்லாம் அமைச்சரவை. அந்த கான்ஸ்டியூஷனை நிறைவேற்ற வேண்டியதுதான் சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டியூஷனா சுப்ரீம். கான்ஸ்டியூஷனுக்கு மாறாக சுப்ரீம் கோர்ட் செய்ய முடியாது. சட்டத்துக்கு மாறாக சுப்ரீம் கோர்ட் செய்ய முடியாது. இப்போ இங்கே அந்த கியூரியோ என்ற சொல், அதான் தமிழ் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர். இதுக்கு தான் பைபிள் படிக்கணும். அது என்ன கர்த்தர்னா என்ன? தலைவர், தலை. இவர் தான் என் தலை. தலை சொல்லியிருக்காரு. கியூரியோ சுப்ரீம். அவருக்கு மேலே யாருமே கிடையாது. கிறிஸ்தவத்துக்கு அத்தாரிட்டி யாருது? தலை தானே. பிரியமான இந்த கான்ஸ்டியூஷன் என்னது? இந்த வேத புதிய ஏற்பாடு தானே, அப்போஸ்தல உபதேசம் தானே. இதுக்கு மேலே என்ன இருக்கு? இயேசு தான் தலை. புதிய ஏற்பாடு தான் கான்ஸ்டியூஷன். இந்த புதிய ஏற்பாடு படி தான் நம்ம நடக்க முடியும். ஒரு போதகர் எதை போதிக்கணும்? அப்போஸ்தல உபதேசத்தை போதிக்கணும். பைபிள் இல்லாத போதிக்க முடியாது. போதிச்சா அது கள்ள போதகம், வேற்றுமையான உபதேசம். புதிய ஏற்பாட்டில் இருக்கா? சொல்லி கொடுக்கணும். அதான் கான்ஸ்டியூஷன். தலை சொல்லி இருக்கிறாரு. பவுல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை தலையிடத்தில் பெற்றுக்கொண்டேன், தலைவர்கிட்ட பெற்றுக்கொண்டேன். அப்படிதான் தமிழ் வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை தலைவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்.
என்ன பெற்று அப்போ அவர் அன்னைக்கு அந்த திருவிருந்து இல்லைன்னா இறுதி ராபோஜனம், அங்கே இறுதி ராபோஜனத்தை பற்றி தான் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிப்போம். இந்த இறுதி ராஜபோஜனம் லாஸ்ட் சப்பர் அன்றைக்கு அந்த மேலறையில் பவுல் கிடையாது. பவுல் அங்கே இல்லை. இயேசு அதை கான்ஸ்டியூட் பண்ணும்போது அதான் புதிய ஏற்பாடு உருவாகுது, அதான் சபை உருவாகுது. அன்றைக்கு அங்கே பவுல் கிடையாது. பிறகு இயேசுவே இல்லைன்னா தலைவரே அவருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இங்கே தான் இந்த ட்ரெடிஷன் என்ற சொல் வருது. இயேசு அவருக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இயேசுக்கு அவர் பெற்றுக்கொண்டதை, தலைவரிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டதை பவுல் சபைக்கு கொடுக்கிறார். தலைவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை சபைக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாரம்பரியமாக அது வந்து கொண்டே இருக்குது. நாம் அறிந்தபடி சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் வருது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஆரம்பத்தில் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்து பலியானதை நினைவு கூறுகிறது தான் கிறிஸ்மஸ், கிரைஸ்ட் மாஸ். இப்போ நிறைய மாஸ் வைக்கிறாங்கல்ல செத்தவங்களுக்கு, அதே மாதிரி கிரைஸ்டுக்கு மாஸ் வச்சது தான் கிறிஸ்மஸ். ஆனால் இந்த மாஸில் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியாது, ஜிங்கிள் பெல்ஸ் ஆட முடியாது, கொண்டாட முடியாது. இது இயேசு பலியானதை நினைவு கூறுற நேரம் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுடைய பல டிஃப்ரெண்ட் டேட்ஸ் யோசித்தாங்க. நீங்கள் விளங்கி கொள்றதுக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு பிறந்த நாள் அது சம்மரில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் 1 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இயேசு பிறந்த நாள் ஏப்ரல் 1. இதற்கு 300 டிஃப்ரெண்ட் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசம்பர் 25 இப்போ ஒரு சில 100 ஆண்டுகளாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஒரு டேட் ஏப்ரல் 1. அப்போ தான் இந்த அன்றைக்கு இந்த பியூரிட்டன்ஸ் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க கேலி பண்ணாங்க. ஏப்ரல் 1 இயேசு பிறந்தார், எங்கடா சொல்லியிருக்கு, பொங்கடா முட்டா பசங்களை அப்படின்னு. ஏப்ரல் 1 இயேசு பிறந்த நாள் என்று நினைத்து ஊரை ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபூல்ஸ் அப்படின்னு அன்னைக்குள்ள கிறிஸ்தவ ஆன்மீகவாதிகள் சொன்னாங்க. அதில் இருந்து தான் ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூலுங்கிற விளையாட்டே வந்துச்சு. வேடிக்கையாக மற்றவங்கள ஃபூல் பண்ணுறது. ஏசு ஏப்ரல் 1 பிறந்தார், பொங்கடா முட்டாள்களை, என்ன எல்லோரும் ஏமாத்துறீங்களா அப்படின்னா தான் பின்னால் ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபூல் டேயாக மாறிடுச்சு. எல்லாம் நிறைய பேர் தெரியாது, அதனால் சொல்கிறது. எப்படி ஏப்ரல் 1 ஏன் ஏப்ரல் ஃபூலு, இதான் பின்னணி. பிரியமானவர்களே, அன்றைக்கு பவுல் அங்கே இருக்கலை. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். தலைவர் வெளிப்படுத்தினதை பவுல் கொரிந்து சபைக்கு சொல்கிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து அன்றைக்கே நிறையா எல்லா நற்செய்தி நூல்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் அந்த நிகழ்ச்சிகளை விலாவாரியாக எழுதியிருக்கிறாங்க, எப்படி அவர் கான்ஸ்டியூட் பண்ணார்னு சொல்லி. யோவான் எழுதுனது கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் கழித்து. அப்போ சபையிலெல்லாம் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மேல் வீட்டு அறையில் நடந்த சம்பவங்களை மாத்திரம் யோவான் 5 அதிகாரங்கள் எழுதியிருக்கார். யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த 5 அதிகாரங்களும் அந்த மேல் வீட்டில் நடந்த சம்பவம். அவர் அந்த வஸ்திரத்தை கழட்டி அவங்க கால்களை கழுவுனது அது எல்லாமே யோவான் பதிவு செய்கிறார். ஒருவேளை இந்த திருவிருந்து கான்ஸ்டியூட் பண்ணது யோவான் பதிவு செய்யலை, அந்த இடத்துல பதிவு செய்யலை. ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு சொன்னால், அவர் ரொம்ப பின்னால் சபைக்கு எழுதுகிறார். சபையில் ஏற்கனவே அது ப்ராக்டிஸில் இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப விரிவாக எழுதுனது யோவான் தான். நான் சொன்னது போல் 5 அதிகாரங்கள். மறுபடியும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் விலாவாரியாக பதிவு செய்திருக்கிறாங்க. யோவானும் கூட அதற்கு முன்பாகவே 6ஆம் அதிகாரத்தில்
அவருடைய இரத்தத்தை குறித்து, அவருடைய சரீரத்தை குறித்து, இயேசுவின் சரீரத்தை புசிப்பதை குறித்து, இரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்து 6ஆம் அதிகாரத்திலேயே இயேசு சொல்கிறார். அங்கே சொல்லப்பட்டதை யோவான் பதிவு செய்திருக்கிறார். அதுபோக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரம். தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தில் அதை விழா வாரியாக சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனம், இப்படி செய்வது ராபோஜனம், இயேசு கிறிஸ்து இறுதி போஜனம் அல்லவே. திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் சப்பர். இவ்வளோ செய்யக்கூடாது, நீ உட்காந்து சும்மா திங்கிற சாப்பிட்ற அப்படிலாம் இல்லை. அப்போ எப்படிங்க செய்யணும்? தலைவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நமக்கு விவரிக்கிறார். இன்றைக்கு அதை நம்ம சற்று கவனிக்க போகிறோம். இப்படித்தான் அதை செய்யணும். எப்படி செய்யணும்? 24 வாசியுங்கள். 23 வாசித்துருங்க தம்பி. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் தலைவராகிய இயேசு. அப்படியே வாசிங்களேன். தலைவராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இவர் அவங்க இல்லை, பவுல் அங்க இல்லை, தலைவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம தலைவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தலைவர்னா நிறைய பேர் கர்த்தர் மாதிரி தெரிய மாட்டேருக்கோம். கர்த்தர்னு வச்சுக்கோங்க. எனக்கு தலைவர் பிடிச்சிருக்கு. கர்த்தர் நம்ம தலைவர், தலையாகிய கிறிஸ்து. நம்ம தலை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்ன பண்ணார்னா, இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். தமிழில் மொழிபெயர்ப்பில் சின்ன பிழை இருக்கு. நீங்கள் வாசிக்கும் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. ஆங்கிலத்தில் நீங்கள் எடுத்து புசியுங்கள்னு இருக்கு. மூல மொழியிலையும் நான் பார்த்தேன், எடுத்து என்ற சொல் தான் பயன்படுத்தியிருக்கு. நீங்க எடுத்து புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பிரியமானல, இது பஸ்கா பண்டிகை அல்ல. பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு. அவங்க பஸ்கா பண்டிகை போஜனம் பண்ணின பின்பு, ஆஃப்டர் தட் சப்பர் இஸ் ஓவர், இது கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ நியூ டெஸ்டமென்ட், ஒரு புதிய ஏற்பாட்டை உருவாக்குற. நிறைய பேர் பஸ்கா பண்டிகைம்பாங்க. பஸ்கா பண்டிகை போஜனம் பண்ணின பின்பு அவங்க அந்த விருந்து, அதில் மட்டன்லாம் உண்டு, நல்ல ஒரு மட்டன் டின்னர். அந்த மட்டன் டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க. முடித்த பிறகு இது ஒரு சின்ன காரியம் செய்கிறது. என்ன காரியம் அப்படின்னா, ஒரு நினைவுகூர்தலையும் கூட்டம், நினைவேந்தல். அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு. இன்றைக்கி நம்ம தமிழகத்திலேயும் திராவிடத்திலேயும் அநேக பழக்கங்கள் யூத பழக்கத்தோடு இணைந்த பழக்கங்கள் தான். நம்ம கூட மரித்தவங்களுக்கு நினைவேந்தல் கூட்டங்களை வைப்போம். அவங்க நினைவை ஏந்தி பிடிக்கிற கூட்டங்கள். நான் கூட சில ப்ரேயர் மீட்டிங்ஸ் கூடும்போது நினைவேந்தல்னு சொல்லுங்கள். அந்த நினைவை ஏந்தி பிடிக்கிறோம். இது ஒரு நினைவேந்தல் கூட்டம். சில மெமோரியல் சர்வீஸ், ஞாபகார்த்த கூட்டம். ஞாபகார்த்தங்கிறத காட்டிலும் நினைவை தூக்கி பிடிக்கிற ஒரு கூட்டம். ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, சீக்கிரமாக வாசத்து கடந்து போவோம். எரேமியா 16:7. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற, துக்க நிவர்த்தி கூட்டம். செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. அங்கே அந்த குடும்பத்தை, அது இவங்க பாபிலோனிய சிறையிருப்புக்கு போன பிறகு இந்த ஃபார்மாலிட்டிலாம் செய்கிறது கூட ஆள் கிடையாது அப்படின்னு அங்கே எழுதுறாரு. என்ன செய்வாங்க? அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர், ஒரு பெரியப்பா, ஒரு தாத்தா, இந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர், பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு துக்க நிவர்த்திக்கு ஒரு அப்பத்தை பிச்சு அந்த அப்பத்தில் எல்லாரையும் பங்கு பெற வச்சு, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். உங்கள் அப்பா என்ன சொன்னார், உங்கள் அப்பா சொன்னதை நினைவு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா சொன்னபடி செய்யுங்க, இப்போ அப்பா இல்லைன்னு சொல்லி எல்லாம் துண்டு துண்டாக போயிடாதீங்க, அந்த நினைவை சொல்லுவது. அப்புறம் அவங்க திராட்சை ரசம் அப்படிங்கிறது இந்த மதுபானம் அல்ல. மதுபானம் என்று சொல்லுவதே இந்த போதைப் பொருளை சேர்ந்ததல்ல. மது என்றால் இனிப்பு, பானம் என்றால் இனிப்பான பானம், ஒரு ஸ்வீட்
பிவரேஜ், அதான் மதுபானம். பைபிளில் மதுபானங்கிறதெல்லாம் இன்னைக்கு டாஸ்மாகில் விற்கிற இல்லை பிராண்டி விஸ்கி போன்ற மதுபானம், அது மதுவே கிடையாது. அது என்ன இனிப்பாவாக இருக்குது? மது என்றால் இனிப்பு, மதுபானம் என்றால் இனிப்பான ஒரு பிவரேஜ். அங்கே அந்த திராட்சை ரசம் ஒரு கிரேப் ஜூஸ். நம்ம காஃபி டீ குடிக்கிற மாதிரி அவங்க கிரேப் ஜூஸ் குடிப்பாங்க. செத்து போனவங்களுக்கு நினைவாக இப்படி ஒரு காரியம் செய்வாங்க. எரேமியால சொல்லியிருக்கு, இன்றைக்கி அது செய்கிற கூட உங்களுக்கு ஆள் கிடையாதுடா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இயேசு இங்கே வருவோம். இயேசு மரித்து உயிர் தள்ளி போயிட்டார். இப்போவுமே இவங்களுக்குள்ள சண்டை, நம்மில் எவன் பெரியவன்னு சொல்லி. இப்போ அந்த ஃபார்மாலிட்டி படி இவங்களுக்கு துக்க நிவர்த்தி கூட்டம் யாரும் நடத்த முடியாது. இயேசு அன்றைக்கு துக்க நிவர்த்தி கூட்டத்தை நடத்துகிறார். அவரே தலையாக இருந்து அதை செய்கிறார். செய்துட்டு என்ன சொல்கிறாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ இதில் பங்கு பெற எதுக்கு? அவரை நினைவு கூறும்படிக்கு, பிரிங்கிங் பேக் டு த ரிமெம்பரன்ஸ். அவர் என்ன சொன்னார், நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, கொஞ்சம் நினைவு கூறுங்க. இந்த பந்தியில் பங்கு பெறும் முன்பாக அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார்ல, சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன் சொல்லியிருக்குல்ல, சொல்லியிருக்காருல்ல. பிரியமானவர்களே, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. கொஞ்சம் நினைவு கூறுங்க. இயேசு என்ன சொன்னார்னு நினைவு கூறுங்க. அதான் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய முதல் குவாலிட்டி. தலைவர் சொல்லியிருக்கார். இன்னைக்கு திருவிருந்தில் பங்கு பெறுற அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் என்றால் இயேசுவை நினைவு கூற வேண்டும். அன்றைக்கு சிலுவையில் அடித்து சுவைச்சு தொங்க விடும்போது, டாடி இவங்களை மன்னிச்சிருங்க டாடி, தெரியாமல் செய்கிறாங்கப்பான்னு ஒருத்தர் கெஞ்சினார்ல, அவரை நினைவு கூறுங்க. ஒருத்தர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னார்ல, அவரை நினைவு கூறுங்க. அந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது? தலை சொன்னதான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதை நினைவு கூறுங்கள். இந்த இரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டது? அவரோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாவதற்காக இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு நியூ டெஸ்டமெண்ட், ஒரு நியூ கவர்னன்ட். அதுக்காக இந்த இரத்தம் சிந்தப்பட்டது. அதை நினைவு கூறுங்கள். அப்போ இதில் பங்கு பெறுவதனுடைய நோக்கமே இது வெறும் சடங்கு அல்ல. பிரியமானவர்களே, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அது இயேசுவே சொல்லியிருக்காரு. அதை இயேசு பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, பவுல் இதை நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. நான் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறேன். அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நேரங்கிறது சற்று வேகமாக போகிறேன். 2வதாக 26ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் தலைவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தலைவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை, தலைவர் திரும்ப வருவார், பயப்படாதீங்க. அவர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம பார்க்கும்போதே இதில் ஏன் பங்கு பெறணும்? இயேசு பாட்பாட்டாக கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார் என்பதை நினைவு கூர்னா இதில் பங்கு பெறுறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மரணத்தை தெரியப்படுத்த வேண்டும். என்ன பார்க்கும்போதே இயேசுவின் மரணத்தை நான் சுமந்து திரிகிறேன் என்று தெரியணும். அதனால தான் அவர் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சற்று வேகமாக வாசித்து கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனை அறிகிற அறிவின் மகிமையான ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, என் முகத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்துக்கு எதற்காக? தேவனை அறிகிற அறிவின் மகிமையை ஏன் மூஞ்சில. ஒரு நாள் நம்ம சபையில் உள்ள ஒரு சில பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் அம்மாலாம் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம்.
அப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் விளையாட்டு வச்சு நான் இங்கிலீஷ் வேர்டு சொன்னால் அந்த பிள்ளைங்க தமிழ் நம்ம ஹெப்சியக்கு அவங்கெல்லாம் குட்டி பசங்க. பிரியமானில் 4-5 கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ ஹோட்டல் வச்சு அந்த விளையாட்டு வச்சு அப்போது நான் இங்கிலீஷ் வேர்டு சொல்ல அவங்க தமிழில் சொல்லணும். ஃபேஸ் அப்படின்னு ஃபேஸ் நம்ம பிள்ளைங்க 1-2 பேர் முகம் அப்படின்னாங்க. அங்கே ஒரு குட்டி பாப்பா இருந்தா, இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறா, நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபேஸ் அப்படின்னு இல்லை மூஞ்சி அப்படின்னா அவளுக்கு ஃபேஸுக்கு நல்ல தமிழ் என்னது மூஞ்சி. இப்போவும் அவளை பார்த்தா மூஞ்சி தான் எனக்கு நினைவுக்கு வரும். இருக்கா நம்ம சபையில் தான் இருக்காங்க அந்த சிஸ்டர் பிரியம்மா. அதனால் நான் எஃபெக்டிவாக சொல்கிறேன், நம்ம மூஞ்சியில் தோன்ற பண்ணும் பொருட்டு நம்ம மூஞ்ச பார்த்தா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மகிமை நம்ம முகத்தில் நம்ம மூஞ்சில் தோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இதயத்தில் பிரகாசித்திருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனம் முறிவடைகிறதில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைஞ்சாலும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளுனாலும் எலும்பிச்சிருவாங்க, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை. கர்த்தராகி இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு, கிறிஸ்துவனுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் எப்போது என்னடா இவன் எனக்கு என்ன சொன்னாலும் சிரிச்சிட்டு இருக்காங்க. கலைஞர் சொன்னார், கிறிஸ்தவங்க மூட்டை பூச்சி மாதிரி நசுக்கு நீங்க என்ன பெருகிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணு, கீழே போட்டு மிதிக்கியா நான் எழும்புவேன். ஒரு நாள் இந்த ஒரு கார்க்கு சொல்லல, கார்க்குன்னு சொல்லி பாட்டிலெல்லாம் மூடி இருக்கும் கார்க்கு, அந்த கார்க்கு ஒன்று கடலில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்த ஒரு சுறாமீன் பார்த்து அந்த கார்க்கு என்னுடைய அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு மிதக்குது அப்படின்னு சுற்றி வாழை வச்சு ஒரு அடி அடிச்சு தான் கார்க்கு அடித்தோடனே கார்க்கு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து கார்க்கு மிதக்குது. இந்த சுறாமீனுக்கு ஒரே கோவம், நான் அடிக்கிறேன், இந்த கார்க்கு இன்னும் மிதந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு அடி அடிச்சு தான் அடித்தோன்னு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சுறாமீனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. சுற்றி 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 வந்து தான் வாழை சொல்லட்டி ஓங்கி ஒரு அடி அடிச்சு தான் காருக்கு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு அது மிதந்துக்கிட்டு இருக்கு. சுறாமீன் கோவப்பட்டு, என்ன இந்த அடி அடிக்கிற, எப்படி நீ மிதக்கிற அப்படின்னுச்சான். அப்போ அந்த காருக்கு சொல்லிச்சான், ஐ எம் மேட் ஆஃப் தேட் ஸ்டஃப், ஐ எம் மேட் ஆஃப் தேட் ஸ்டஃப், நான் அப்படிப்பட்ட ஒரு பொருளால் செய்யப்பட்டிருக்கு, நீ என்ன அடி அடித்தாலும் நான் மிதப்பேன். அதாங்க கிறிஸ்தவம். எவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டாலும் கலங்கிட மாட்டேன். மனம் முடி ஒரு நெருக்கம் வரும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து தெரிகிறேன், அவருடைய அச்ச அடையாளங்கள் என் சரீரத்தில் காணப்படணும். கர்த்தருடைய பரிசுத்தன் அதை வெளிப்படுத்தணும். ஐ எம் டெட் டு த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கு நான் செத்தவன், பாவத்துக்கு நான் செத்தவன், உலக வேஷத்துக்கு நான் செத்தவன், என்னை யாரும் டெம்ப்ட் பண்ண முடியாது. அதான் ஜெயம், அதான் ஜீவன். உலக வேஷத்துக்கு நான் செத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும், அவனை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹீ இஸ் மேட் ஆஃப் தட் ஸ்டஃப். அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் அவெல்லாம் நம்மளோட சுத்தம் வரமாட்டான். அவெல்லாம் கிளாஸை கட் பண்ணிட்டு மாலுக்கெலாம் வரமாட்டான். அவள் சினிமாவுக்கு வரமாட்டான். அவள் இந்த உலக வேஷம்லாம் போட மாட்டான். என்ன சொன்னாலும் அந்த பையன் அப்படி செய்ய மாட்டான். ஏன்? அவன் உலகத்துக்கு மறிச்சிட்டான். அந்த மரணத்தை சுமந்து திரிகிறோம். எதுக்காக திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம்? அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைகளில் அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக, டு டிக்ளேர் ஹிஸ் டெத், டு ரிமெம்பர் வாட் ஹி செட் அண்ட் டு டிக்ளேர் ஹிஸ் டெத் இன் அவர் லைஃப். சரி, 3வது கடந்து போவோம், வாசியுங்கள். 27ஆம் வசனம். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் தலைவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் தலைவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எவன் அபாத்திரமா இதுல பானம் பண்ணுகிறானோ
அபாத்திரமாக இதில் புசிக்கிறானோ அவன் தலைவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறோம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம். எவன் அபாத்திரமாக இதில் பானம் பண்ணுறானோ, ஆங்கிலத்தில் அன்வர்திலி அப்படின்னு இருக்கு. அன்வர்திலி கொஞ்சம் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன், தயவுசெய்து கவனிங்க. இந்த அபாத்திரமாய் புசிக்கிறது, அபாத்திரமாய் பானம் பண்ணுறது, இங்கே மூல மொழியில் அட்வர்பியல், அட்வர்ப் வினை உரிச்சொல், வினை உரிச்சொல், அந்த வினையை உரித்து அந்த வினையை விளக்குகிற ஒரு சொல். Unworthily drinking of this cup, unworthily eating of this bread will lead us to condemnation. Adjective அப்படின்னா பெயர் உரிச்சொல், ஒரு பெயர் உரிச்சொல். நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், அதுதான் நம்ம எல்லாரும் முக்கியப்படுத்துவோம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும், அது அட்ஜெக்டிவ். ஐ ஷுட் பி வர்தி. ஆனால் இங்கே சொன்னது நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். நாம் நல்லா கவனிங்க, பின்னால் இருக்கவங்க கவனிங்க, எல்லா பிள்ளைகள் கவனிங்க. நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்றல்ல. பெந்தேகோஸ்துக்காரங்க நல்லா கவனிங்க, ஏன்னா கத்தோலிக்காரங்க புராட்டஸ்டன்ட்காரங்களுக்கு இது கொஞ்சம் தெரியும். இங்கே சொல்லப்பட்டது நான் பாத்திரவானாக இருக்க வேண்டும், நான் இந்த அப்பத்தை புசிக்க பாத்திரவானாக இருக்க வேண்டும், நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ண பாத்திரவானாக இருக்க வேண்டும் என்றல்ல. நான் பாத்திரவானாக, நான் இதை தகுதியான முறையில் புசிக்கணும், நான் இதை தகுதியான முறையில் பானம் பண்ணணும். பானம் பண்ணுறது உறுதியாக இருக்கணும். அப்படியான அதனுடைய பொருளை நல்லா கவனிங்க. இதில் பங்கு பெறுவதற்கு எவ்வளவு ஒரு பக்தியை காட்ட வேண்டுமோ, எவ்வளவு தகுதியை காட்ட வேண்டுமோ, பிரியமானவர்களே, என்னுடைய தலைவர், என்னுடைய தலையாகிய கிறிஸ்து, அவர் சிலுவையில் மரித்தார். அதை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை நான் புசிக்கிறேன் அப்படின்னா, அதை புசிக்க வரும்போது, அதை எடுக்கும்போது, அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதை புசிக்கும்போது இந்த ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் தகுதி இருக்கணும். இன்றைக்கி சில பெந்தைகோஸ்து, வேகாத கோஸ்து சபையில் கால் மேலே கால் பட்டு உட்காந்துட்டு எடுத்து போடுறாங்க. ஒரு க்ரௌடு அதிகமாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அந்த 3வது ஆளுக்கு கொடுக்க முடியல, இப்படி தூக்கி போடுறாங்க அப்பத்தை. ஜாக்கிரதை. யாரையும் நான் கண்டம் பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணலை. இந்த வசனம் நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதான் படிக்கிறது. அங்கே வேர்தின்னு சொன்னது அட்வர்ப், இன் அ வேர்தி வே. when you participate, the action of your participation must be in a worthy way. You give honor to it. அப்போ தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். with what measure you measure, with that measure it shall be measured unto you. இதில் பங்கு வரும்போது எவ்வளவு ஒரு பயபக்தியை காண்பிக்கிறீர்களோ, ஒரு பலி செலுத்தும் போது, ஒரு காணிக்கை கொடுக்கும்போது எவ்வளவு பயபக்தியை காண்பிக்கிறோமோ அதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, ஒரு வேளை ஒரு தர்மம் செய்யும்போது, ஒரு பிச்சைக்காரனு கொடுக்கும்போது, அதுவும் நம்ம அனாவசியமாக செய்யக்கூடாது, அதுலேயும் ஒரு மரியாதை இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவனுக்கு இல்லை, எனக்கு இருக்குது அப்படின்னு நான் தூக்கி போடுற மாதிரி போடாமல், ஆண்டவர் என் காணிக்கை ஏற்றுக்கணுமே அப்படின்னு நான் பயபக்தியாக செய்கிறேன். நீ எந்த அளவுக்கு அதில் பயபக்தியை காட்டுகிறாயோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்க போகிறாரு. இன்றைய வரைக்கும் நான் காணிக்கை போடும்போது ஒரு ஜெபமணி, ஆண்டவரே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவரே, சின்ன ஜெபமணி தான் போடுவேன். பழகிட்டேன். அப்படி நாங்கள் வீட்டில் இருந்து சின்ன வயசில் தான் சொன்னேன்,
கத்தோலிக்காரங்க சிஎஸ்ஐக்காரங்களுக்கு இது தெரியும், பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு தான் தெரியாதுன்னு. நாங்கள் சின்ன வயசில் பிரியமானவர்களே கோயிலுக்கு பெறப்படும் போது வீட்டை விட்டு வெளியே வரும்னால எங்கள் அப்பா அம்மா கேட்குற ஒரு கேள்வி, காணிக்கை எடுத்துட்டிங்களா? காணிக்கை எடுத்துட்டியாப்பா? அன்னைக்கு 5 பைசாவாக இருக்கும், 5 காசு. காணிக்கை எடுத்துட்டியா? அந்த காணிக்கை போட மறந்துருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கேட்குறீர்கள், காணிக்கை போட்டியா? நம்ம சபையில் நிறைய பேர் தங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த வழியில் வளர்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காணிக்கை போடணுங்கிற பழக்கத்துக்குள்ளே வரணும். சில பெற்றோர் இன்றைக்கு மிஷினரி ஃபண்ட், பிள்ளைங்க மிஷினரி ஃபண்ட் போட வைக்கிறாங்க. அவளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹவு யூ ஆக்ட், யுவர் ஆக்ஷன் இட் இஸ் அட்வர்ப். பார்ட்டிசிபேட் worthily. நீ தகுதி உள்ளவனா என்பது அட்ஜெக்டிவ். நான் தகுதி உள்ளவன், தகுதி இல்லாதவன். ஆனால் நான் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். தகுதி இல்லாமல் இதில் பங்கு பெற முடியாது, பின்னால் பார்ப்போம். ஆனால் நீ பங்கு பெறும்போது தகுதியான முறையில் பங்கு பெறு. அவருடைய சரத்தை ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக மாறிறார். ஏதோ ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்ற, ஒரு ரசத்தை குடிக்கிறோம் என்றல்ல. நம்பர் 3. ஸோ பிரியமானவர்களே, டிக்னிட்டி ஆஃப் ஆப்லேஷன். ஒரு காணிக்கை செலுத்துறதுல என்ன டிக்னிட்டி காட்ட வேண்டும், அதே போல் இதில் பங்கு பெறும்போது ஒரு டிக்னிட்டி காட்ட வேண்டும். பக்தி வைராக்கியத்தோடு பங்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த மல்கியாவில் பலமுறை வாசித்துக்கோங்க, குறிச்சிக்கோங்க, வாசிக்க நேரமில்லை. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். ஆண்டது, நான் எஜமானான எனக்கு பயப்படுகிற பயம் என்று, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் என்க. இன்றைக்கு என்னுடைய மேஜை அது எண்ணமற்று போயிட்டு, அது ஒரு பொருட்டாவே நினைக்கலையே, அது ஒரு பொருட்டாவே நினைக்கலையே அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆவதுக்கு சீக்கிரமாய் கடந்து போவோம். 28ஆம் வசனத்துக்கு வாங்க. 28லேருந்து வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் தலைவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவது. தன்னை தானே சோதித்து அறிந்து இதில் பங்கு பெறணும். இந்த சோதித்து அறிந்து அப்படிங்கிறது உங்களை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களை கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தன்னை தானே சோதித்து அறிந்து அப்படின்னா டெஸ்ட் யுவர் செல்ஃப், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. என் வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறேன்னா? என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது காரியம் இருக்குதா? அதனால தான் இயேசு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறதான் எடுத்துகிட்டு இருந்தேன். மத்திய 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தில். ஆகையால் நீ பலிபீடத்தினில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 Corinthians 13:5. விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். இயேசு எனக்குள்ள இருக்காரா இல்லையா? நான் செய்கிற சரியா தப்பா? இப்படி வந்து திருவிழாவில் பங்கு பெறலாமா? கொஞ்சம் நான் என்னை சோதித்து அறியணும். என் பேரில் ஒரு குறை இருக்குது, மன்னிப்பு கேட்கணும். உன் சகோதரருக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்குன்னு சொன்னால் அங்கேயே காணிக்க வச்சுட்டு, காணிக்க என்னோட ஆடு மாடு அங்கேயே விட்டு போனால் என்ன ஆயிரும்? எங்கேயா ஓடி போயிருமே, பரவாயில்ல வச்சுட்டு நீ போயிட்டு அவன்கிட்ட ஒப்புரவாகிட்டு வா. இன்றைக்கி ஒருவேளை நம்ம யாரோ ஒரு குறை இருக்குது, சரி அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்து திருவிழந்து எடுப்பான்ற அன்றுட்ட மன்னிப்பு கேளுங்க, நான் போய் பேசிடுறேன்ட்டு நான் ஒப்புரவாகிடுறேன். ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க. நான் தப்பு ஒத்துக்கிறேன் ஆண்டவர். உங்களை நீங்களே சோதித்து அறிங்க. உங்களை நீங்களே சோதித்து அறிந்து இதில் பங்கு பெறுங்கள்.
பிரியமானல அந்த வசனத்தில் 5வது குறிப்பு பங்கு பெறுங்கள் அப்படிங்கிறது. பங்கு பெற கடவோம். 28ஆம் வசனம் எப்படி வருது? கடைசி பகுதி, எந்த மனுஷனும் தனித்தனி சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். சிலர் கோயிலுக்கு வர்றாங்க, வந்துட்டு திருவிந்த டயத்தில் ரொம்ப அழகாக எனக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் நேற்று ராத்திரி தப்பு பண்ணிட்டேன், நேற்று கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டேன், நேற்று என் வீட்டில் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டேன், எங்கள் அண்ணன்ட்ட நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன், எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. பயங்காட்டில் விளக்குறேன். அப்படி தகுதி இல்லைன்னு எந்திரிச்சு வெளியே போகிறீங்க, ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பல்லவத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா? திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லை என்று வெளியே போகிறவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லை என்று எழும்பி வெளியே போகிறவன் நீ நரகத்துக்கு போவியா பரலோகத்துக்கு போவியா? பங்கு பெற கடவன். ஏன் வெளியே போகக்கூடாது? தப்பு தண்டா இருக்குமானா மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணி பாவத்தை விடணும். ரொம்ப ஜென்டில்மேன். நான்லாம் தப்பு பண்ணிட்டு திருவிருந்து எடுக்க மாட்டேன், போயிடலாம். எங்கே போவேன்? நரகத்துக்கு போவேன். சரி, திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லைன்னு எழும்பி போகிறவன் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. கோயிலில் அவனுக்கு சபையில் அவனுக்கு அடக்காரதை நடத்தலாமா கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். திருவிருந்தில் பங்கு பெறவே தகுதி இல்லை என்று வெளியே போகிற ஒருவனுக்கு சபையில் அடக்காரதை நடத்தலாமா? அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தான் சொல்லலாமா? கத்தோலிக்க சபையில் செய்ய மாட்டாங்க. அந்த வாரம் திருவிருந்து எடுக்காம ஒருவன் மரித்து போனால் கத்தோலிக்க முறைமையின்படி கிறிஸ்தவ முறைமையின்படி அடக்கம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண, தசமபாங்க காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், எப்படி மாட்டேன்னு சொல்றது? அப்படியா? ஏங்க, திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லை என்று நினைக்கிற ஒருவனுக்கு எப்படி கிறிஸ்தவ முறையில் திருமணம் செய்ய முடியும்? கிறிஸ்தவனாவன்? அதனால இயேசு சொன்னார், நான் வாசித்து காட்டிடுறேன், தலைவர் சொல்லியிருக்காரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 53 வாசிங்க. யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியமா சொல்றேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மற்றவங்களை எழுப்ப மாட்டாரு. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான். இந்த திருவிருந்தில் பங்கு பெறாதவன் அவரிலே நிலைத்திருக்கவில்லை. அதான் சொல்றாரு பாருங்க. என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பெரியமானவர்களே, திருவிருந்திலேயே பங்கு பெற தகுதி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. பேரு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால அவன் கிறிஸ்தவனா? திருவிருந்திலே பங்கு பெற தகுதி இல்லை. He doesn't consider himself worthy to participate in the Lord's Supper because he or she has got a name of a Bible name. Can we call that person a Christian? Will God accept him as a Christian? It's very clear in the Bible. How can we conduct marriage for a person who doesn't consider himself worthy to participate in the Holy Communion? திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லை என்பவனுக்கு எப்படி ஒரு திருக்கல்யாணம் நடத்த முடியும்? திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லை என்று நினைக்கிற ஒருவனுக்கு, திருவிருந்தில் எழும்பி வெளியே போறவனுக்கு எப்படி கிறிஸ்தவ முறையில் அடக்கம் பண்ண முடியும்? அவன் கிறிஸ்தவனே அல்லவே, அவன் பரலோகத்துக்கு போக மாட்டானே. திருவிருந்தில் பங்கு பெற தகுதி இல்லாத ஒருத்தன் பரலோகத்துக்கு தகுதி ஆவானா? பெரியமானே, பங்கு பெற கடவன், பானம் பண்ண கடவன். சோதித்து பாரு, சோதித்து பார்த்து பானம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நித்திய ஜீவன் இல்லை. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு அவரோட ஐக்கியம் இல்லை. அது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. பிரியமல்ல 6வது குறிப்புக்கு நேராக கடந்து போவோம். 11ஆம் அதிகாரம் 31-32. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே
நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத. பிரியமானவர்களே, நிதானித்து அறியணும். சோதித்து அறிறது வேற, அது ஜட்ஜ் பண்றது. டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், நான் தப்பு பண்ணலையா. ஆறாவது நிதானம். நிதானம் என்ற தமிழ் சொல்ல குறித்து நான் முன்பு உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். யாருக்காவது நினைவு இருக்கா? நிதானம் என்றால் தமிழில் நில் தான் அம். கொஞ்சம் நில்லு, யோசித்து பாரு. அம் என்றால் அழகு. அம்மா அம் என்றால் அழகு தமிழில். ஒரு ஸ்டாண்டு, நிதானம். பிரியமானவர்களே, அவன் என்ன செய்யணுமா? நிதானித்து பார்க்கணும். ஃபார் இஃப் வி ஜட்ஜ் அவர் செல்ஸ். அந்த மூலமொழி ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கொஞ்சம் டைம் எடுத்து ஆராய்ந்து பார்த்து, இது சரியா தப்பா, செய்யலாமா செய்ய வேண்டாமா, நான் ஏன் இப்படி செய்கிறேன், என் வாழ்க்கை முறை என்ன, ஏன் இப்படி உடுத்துறேன், ஏன் இப்படி அலங்கரிக்கிறேன், ஏன் இப்படி செய்கிறேன், இது சரியா தப்பா, வேதத்துக்கு சரியா தப்பா இருக்கா, ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரணும். நில் தான் அம், அது அழகு, இதான் அழகு, இதான் ரைட். அப்படி நிதானித்து பார்த்து என்ன செய்யணுமா? அறிந்தால் நான் நியாயம் தீர்க்கப்படும். அப்படி நம்ம நிதானித்து பார்த்து நம்ம செய்வோமானா நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இன்னைக்கு கர்த்தர் சிட்சிக்கப்படுறோன்னு அடிக்காரு உதைக்கிறாருல, டிசிப்ளின் பண்றாரு. நீ கர்த்தரால் ஆசீர்வாதம், கரெக்ட் டயத்துக்கு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு பிந்தி வராதிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் தானே டிசிப்ளின் பண்ணுறோம். இப்படி உடுத்துங்க, அப்படி உடுத்தாதீங்க. எதுக்கு? நீங்களாம் அலங்கோலமாக இருக்கணும்னா நீங்கள் அலங்காரமாக இருக்கணும், பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்தில் காணப்படணும் தானே டிசிப்ளின் பண்ணுறோம். பிரியமல் அவர் சிட்சிக்கிறார் என்றல்ல, அவர் டிசிப்ளின் பண்ணுறாரு. ஏன்? உலகத்தோடு நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. அன்றைக்கு அங்கே அவங்க கூட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, உலகத்தார். அவங்க எப்படியோ மீசை வைப்பாங்க, எப்படியோ தாடி வைப்பாங்க. அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட குளத்து வேலைக்கு வர்றவங்க, பெயிண்ட் வேலைக்கு வர்றவங்க, அவங்க கூட காலேஜில் படிக்கிறவங்க, அவங்க கூட ஸ்போர்ட்ஸுக்கு வர்றவங்க, அவங்க எப்படி எப்படியோ இருப்பாங்க. அவங்களுடைய முடிவு எப்படியோ இருக்கும். அவங்களோட நீ வாரிக்கொள்ள போகக்கூடாது. அப்படிங்கிற அன்பினால தான் நான் சொல்கிறோம். கொஞ்சம் உங்களை டிசிப்ளின் பண்ணுங்க. இதில் திருவிருந்தில் பங்கு பெறணுமா என்றால் உலகத்தாரோடு நீங்கள் வாரிக்கொள்ளப்படக்கூடாது. உங்களோட குளத்து வேலைக்கு வர்றவனாக இருந்தாலும் சரி, உங்களோட ரிசர்ச் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, உங்களோட ராக்கெட்டில் பறக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவன் உலகத்தான். நீங்கள் தேவ பிள்ளை. உன்னை டிசிப்ளின் பண்ணிக்கோ. அந்த வார்த்தை உன்னை டிசிப்ளின் பண்ண வேண்டும். அந்த டிசிப்ளினோடு கூட இதிலே நீ பங்கு பெற வேண்டும். 7வது திரும்ப 26வது வசனத்துக்கு வாங்க. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் தலைவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தலைவர் வருவார் கண்டிப்பா. அவர் தான் நம்ம தலை. அதில் எத்தனை பேருக்கு அந்த சொல் பிடிக்கல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவர் வருவார், தலையாகிய கிறிஸ்து வருவார். அவர் வரும் அளவும் என்னுடைய மரணம் ஆஸ் ஆஃபன் ஆஸ், நீ கூடி வரும்போதல்ல. பெரியம்மாள் டெய்லி சில இடத்துல இருக்கு, சில இடத்துல வாரத்துக்கு ஒரு முறை இருக்கு. இப்போ நம்ம சபையில் மாதத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கோம். பைபிளில் எப்படி அந்த ஆர்டர் கொடுக்கல. ஆனால் as often as we come together, கர்த்தர் வருமளவு இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெரியவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை நினைவு கூறும்படி ஒரு சின்ன ஒரு அனெக்டோட், ஒரு சின்ன ஒரு கருத்து முந்தைய நான் சொல்லியிருக்கேன், நினைவுபடுத்துகிறேன். 1941ஆம் ஆண்டு இதே டிசம்பர் 7, 1941 டிசம்பர் 7, 350 ஜாப்பனீஸ் போர் விமானங்கள், ஜப்பானை சேர்ந்த போர் விமானங்கள்
அமெரிக்காவில் உள்ள பேர்ல் ஹார்பரில் குண்டு போட்டாங்க. பிரியமானவர்கள், அதனால் 18 பேட்டில் ஷிப்ஸ், யுத்த கப்பல்கள் மூழ்கி போயிடுச்சு. பிரியமானவர்களே, 200 விமானங்கள் அது செயல்படாமல் போயிடுச்சு. 3589 போர் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, இல்லை காயப்பட்டாங்க. இதே டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1941 ஜப்பான் விமானம் குண்டு போட்டதுனால இவ்வளோ பெரிய சேதம் பால்க ஹார்பருக்கு வந்துச்சு. அப்போ தான் அமெரிக்கா யுத்தத்தில் இறங்குது, ஜப்பான் மேலே அணுகுண்டு போடுறாங்க. 2 நகரங்கள் இல்லாமலே போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்க்ரை, அமெரிக்காவுடைய வார்க்ரை, as they entered into the Second World War was this. It has become their motto. அது அவங்களுடைய பொன்மொழி சொல்லாக, குறிச்சொல்லாக மாறிச்சு. என்னது? ரிமெம்பர் பால் ஹார்பர், ரிமெம்பர் பால் ஹார்பர். நம்ம அமைதியாக இருந்தோம். 2ஆம் உலக யுத்தத்தில் நம்ம கலக்கவே இல்லை. ஜப்பான்கார் நம்ம மேலே குண்டு போட்டு இத்தனை கப்பல் சேதமாச்சு, இத்தனை ஏரோப்ளேன் சேதமாச்சு, இத்தனை போர் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, எழும்பு யுத்தத்துக்கு அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை தான் இந்த டிசம்பர் 7ஆம் தேதி அந்த பேர்ல் ஹார்பரை நினைவச்சுக்கோங்க அப்படின்னு போய் ஜப்பான் மேலே அணுகுண்டு போட்டு 2ஆம் உலக யுத்தமே முடிவு அது தான் அணுகுண்டு வீசப்பட்ட சம்பவம் என்றெல்லாம் பார்த்துருக்குறோம். பிரியமலையே டிசம்பர் 7 நமக்கு ஒரு வார்க்கரை இருக்குது. என்ன தெரியுமா? இந்த திருவிருந்தில் பங்கு பெற போகிறேன். ரிமெம்பர் ஜீசஸ் கிரைஸ்ட், ரிமெம்பர் ஜீசஸ் கிரைஸ்ட். சிலுவையில் மரித்த அந்த இயேசு நாராக கிழிக்கப்பட்டு, தாடி மயிர் பிடுங்கப்பட்டு, கைகள் கால்கள் ஆணி அடியப்பட்டு, எனக்காக பலியாய் ஒருவர் சிலுவையில் தொங்குனார, அவரை நினைவச்சிட்டு இதில் பங்கு பெறு. அந்த ரிமெம்பர் பேர்ல் ஹார்பர் நமக்குள்ள அது பொங்கி வரணும். அந்த இயேசுவை நான் பின்பற்றேன். உலகம் எனக்கு பின்னே, சிலுவை எனக்கு முன்னே.